இருக்கிறது இல்லையா? கேர்ள்ஸ் இப்போ ஒரு 10 பையன் போய்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸாக பார்த்து நீங்கள் போய்க்கிட்டிங்கன்னா ஸோ 10ஓட 11னா நீங்களும் போயிடுவீங்க, அவங்களும் போயிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும்? ஒருத்தரை சீட் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு உண்மை அதாவது நான் இருக்கேன்ற சப்போர்ட்டு ஏதோ ஒரு ஆறுதலை கொடுத்து ஏமாற்ற தேவையில்ல. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் ஏன் கேர்ள்ஸ் ஏமாறுறாங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் கேர்ள்ஸ் ரொம்ப தனியாயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுற எல்லா கேர்ள்ஸுமே ஹாஸ்டல், பிஜின்னு தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கேர்ள்ஸ் இப்போ நிறைய தனியாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி ஃபேமிலியாவோ பாட்டி தாத்தா இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா யாரும் ஃபேமிலி கூட இல்லை. எல்லோரும் செப்பரேட் ஆகிட்டனால அவங்க ஃபேமிலி கிட்ட கிடைக்காத ஒரு லவ், ஒரு ஃபிசிக்கல் அட்டென்ஷன் மற்றவங்க கிட்ட கிடைக்கும்போது அதை ட்ரூன்னு நம்பி ஏமாந்துடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க எவ்வளோ மாடர்னாக இருந்தாலும், எவ்வளோ மாடர்ன் தாட்டில் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி அன்புக்கு அக்கறைக்குன்னு சொல்லி போய் தானாக விழுந்துடுறாங்க.